காரணமா நினைக்கிறீங்க? ஏமா விஜய், சீமான், எடப்பாடி, ஸ்டாலின் விஜய் தான். அப்படி சொல்ல என்ன காரணம்? ஏன்னா இளைஞருங்க அவர் பின்னாடி தான் இருக்காங்க நிறைய பேர். ஆனா அவர் வந்து இன்னும் சம்பாதிக்கிறதுக்காக தான் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அவர் ஒரு படத்துக்கே 200 கோடி ரூபா வாங்குறாரு. அவர் எப்படி சம்பாதிக்க வருவார்? மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆதரவு நிறையாவே இருக்குது. உங்க வீட்டில் எத்தனை ஓட்டு விடுறது? எங்கள் வீட்டில் மொத்த ஓட்டம் அவருக்கு தான். அவ்வளோ. இதுக்கு முன்னாடியில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கட்சியாக இருந்துச்சு? அதாவது விஜய் கட்சிக்கு முன்னாடி. விஜய் கட்சிக்கு முன்னாடி ஏடிஎம்கே அம்மா இருக்கும்போது. அதுக்கப்புறம் வந்து சீமானுக்கு போட்டோம். இப்போ சீமான் சரியில்லை, அதனால் விஜய்க்கு. ஏன் பிரதர் விஜயை வந்து எதிர்த்துட்டாலே சீமான் சரியில்லைன்னு சொல்லிடுறீங்களா? இல்லை இல்லை, அவர் மாற்றி மாற்றி பேசுகிறாரு. சரி, ஒரு நிலைப்பான இதுவே கிடையாது அவருக்கு. இல்லை இல்லை, ஏன்னா இப்போ இந்த சீமானுக்கு போட்ட ஆளுகள்லாம் விஜய்க்கு போடுற ஆளுகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் விமர்சிச்சுட்டாரு, விஜயை பற்றி இப்படி சொல்லிட்டாரு. அதுக்காக இல்லை, அவர் ஒரு நிலையான இதுவே இல்லை, மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காரு. அதனால் ஆமாம் ஆமாம், விஜயகாந்துக்கு போட்டிருக்கேன். புதுசாக மாற்றம் ஏதோ ஒன்று வரணும்னு எதிர்பார்க்குறோம். எல்லாம் ஒரு 6 ஓட்டு இருக்குது எங்கள் வீட்டில். நாங்கள் சீமான் தான் நினைக்கிறோம். ஆமாம், ஏன்னா நாங்கள் அவர் ஆரம்பத்துலேருந்தே எல்லாத்துக்கும் ரொம்ப விவசாயன்ற பக்கம் ரொம்ப இருக்கிறாரு. விவசாயம் முன்னுக்கு வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஆனால் அதனால் சீமானுக்கு தான் வரும். விஜய்க்கு ரசிகர் இருக்கிறதுனால அந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், சிஎம்ன்றது ஒரு கெத்து இருக்குது, அதுக்கு உண்டான வாய்ப்பு மட்டும் சீமானுக்கு தான் வரும். கண்டிப்பாக இருக்குது, அதெல்லாம் சொல்ல முடியாது. அவர் அவர் உழைப்புக்கு அவர் வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இவர் ரசிகருக்காக நம்ம போடக்கூடாது, மக்களுக்காக நம்ம பார்க்கணும். விவசாயத்துக்கு அவர் எவ்வளோ போராடுறான்னு உங்களுக்கும் தெரியும். நினச்சா சிஎம் ஆக்குங்க, அவரை ஆக்குங்க. எனக்கு அதான் ரொம்ப. அது எல்லாம் நடக்கிறது தானே. எவ்வளோ எது டீம் என்னதான் பண்ணாலும் விஜய் சரி எது எல்லா கட்சியிலும் மீட்டிங் எல்லாம் போட தான் செய்கிறாங்க. மக்கள் இன்னும் அவரோட கொள்கையை இன்னும் மக்கள்கிட்ட நிறைய போகணுன்னு ஆசைப்பட்றேன். அதுதான், அவரை பற்றி இன்னும் மக்களுக்கு சரியாக தெரியல. தெரிஞ்சதுன்னா அவரை சிஎம் ஆக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம், நான் சொல்லியிருக்கேன். எங்கள் ஹஸ்பண்ட் முக்கால் சீமான் பக்கம் தான். போகிற போராட்டம் எல்லாத்துக்கும் போவாங்க. கண்டன ஆர்ப்பாட்டம் நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க. அவர் இன்னும் மக்கள்கிட்ட இன்னும் நிறைய பேசினாதான் அவருக்கு புரியும். ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா விஜயகாந்த் ஃபஸ்ட்டு ரொம்ப எதிர்பார்த்தாரு. அவரே ஆக்கியிருக்கலாம், அவரும் விட்டுட்டாங்க. இப்போ அடுத்து சீமான் இருக்கிற இடத்துல நாங்கள் யோசிக்கிறோம், பார்ப்போம். அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நாட்டு நிலமையை யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மீட்டிங்கில் அவரோட நிலமையை பார்த்தாலே தெரியும். அவரோட செக்யூரிட்டி தன்மை எல்லாத்தையும் பார்த்தீங்கனாலே தெரியும். மக்கள் அப்படின்னு முக்கியம் இருந்தால் அந்த விஷயம் நடந்திருக்காது. மக்கள் தான் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா எவ்வளோ செக்யூரிட்டி அவரால் முடியும், எவ்வளோ செலவு பண்ணி அவரால் பண்ணியிருக்க முடியும், எவ்வளோ பேரை காப்பாற்றிருக்கலாம். அது நடக்கலை. அந்த இடத்துல முன்கூட்டி யோசிக்கணும் எல்லாத்தையும். 40 பேர் இறந்துக்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருந்தா அந்த இழப்பு இறந்துருக்காது. செக்யூரிட்டி தன்மை அதிகமாக பற்றிருக்கலாம். இது வரைக்கும் நம்ம டிஎம்கே சரி ஏடிஎம்கே சரி சீமான் இருக்கும் போதும் சரி இந்த மாதிரி ஒன்றும் நடந்தது கிடையாது. ஏன்னா அவங்க ஃபுல்லாக மக்களுக்காக சேவை செய்கிறவங்க. இவர் சும்மா விளம்பரத்துக்காக நினைக்கணும். எவ்வளோ பேர் அவரை விஜய் ரசிகராக தான் பார்க்குறாங்க. நாங்கள் இன்னும் அவரை சிஎம்மாக யோசிக்கலை. எங்களுக்கு ஆதரவு விவசாயிகள் முன்னுக்கு வரணும். சீமான் தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றோம். அதுக்கு என்ன சொல்ல, சல்யூட் தான் பண்ணணும். கண்டிப்பாக சல்யூட் அடிக்கணும். ஆமாம் கண்டிப்பாக, அதுக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்குமா? அது மாதிரி மக்களுக்கு சேவை செய்வாங்கன்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். என்ன சொல்கிறது, அது நம்ம நேரில் தான் பார்க்க முடியும். அவர் சொல்கிறத செய்வார், அந்த நம்பிக்கை இருக்குது. ஓகே, விஜய்ன்னு சொல்லலாம். ஏன்னா சீமான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்காருல்ல, சான்ஸ் கொடுத்து தான் பார்ப்போமே. குறுக்க விஜய் வந்தது தான். வராமல் வந்திருக்கலாம், இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு கூட்டணி கூட சேர்ந்துருக்கலாம். நான் தான் சிஎம்மாக வருவேன்றது அது ஏற்றுக்க முடியல.
விஜய் ஃபேன் தான் நானும், ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும், வெயிட் பண்ணிட்டு வரட்டும், பார்த்துக்கலாம். ஆனா என்ன எப்படி பாக்குறீங்க? இப்போ ஒருத்தர் வர்றதுனால இன்னொருத்தரோட வாக்குகள் குறைய வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? கண்டிப்பாக குறையும் ப்ரோ. குறையும். ஆமாம், இப்போது நீங்கள் 2K கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் யாருக்கு போடுவீங்க? விஜய்க்கு தானே போடுவீங்க, விஜய் ஃபேனாக இருந்தால் அதே தான். இப்போ அந்த மாதிரி சொல்றீங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா இப்போ எங்கள் வீட்லேயே வந்து ஃபஸ்ட்டு சீமானுக்கு வந்து போட்டு தான் போகிறேன் அப்படின்னாங்க. ஓகே, விஜய் ஃபேனுன்னொடனே விஜய்க்கு வரும்போது வந்து நான் விஜய்க்கு தான் போடுவேன் அப்படின்றாங்க. ஸோ அது அங்கே பிரியுதில்ல. ஒரு வீட்டிலே 2 ஓட்டு பிரியும் போது ஆசால்ட்டாக பிரியாதா? என் ஃப்ரெண்டெல்லாம் விஜய்க்கு தான் போடுவேன்றான். ஓகேவா? நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இப்போ வந்து சீமான் இருக்கிறவங்க அந்த கொள்கை பிடிப்போட இருப்பாங்க. ம். இப்போ இந்த மாதிரி இந்த மாநாடு நடத்துறாரு, எங்க போராட்டம்னாலும் கலந்து போராட்டம்னாலும் முன்னாடி நிற்கிறாரு. அவர்கள் வாக்குகள் இந்த மாதிரி பறி போகும்போது உங்களுக்கு கவலையா இருக்கு அவர்கள்? நீங்க எப்படி பாக்குறீங்க? சீமான் இவ்வளவு நாள் போராட்டத்தை ஒரே வருஷத்துல விஜய் வந்து இது மாதிரி பண்ணும்போது அது விஜய்ன்னு இல்லை ப்ரோ, அவர் வந்து வராரு, ஓகே, அது யார் வேணால் வரலாம், விஜய்ன்னு சொல்லலை. அது நம்ம மேலே தானே தப்பு. இப்போ அந்த மாநாட்டிலே நிறைய பேர் இருந்தாங்க, விஜய் கூப்பிடல, நம்மளா தானே போனோம், அது நம்ம மேலே தானே தப்பு. ஸோ நம்ம யோசிச்சு டிசைட் பண்ணுறது தான், சிம்பிள். சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா எப்படி இருக்குன்னு நீங்க தமிழ்நாடு கொடுத்து பார்ப்போமே. இதோட மோசமாக போகாது எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? இப்போ இருக்கிறதோட ரொம்ப மோசமாக போகாது. எல்லாத்தையும் பார்த்தாச்சு, இதையும் பார்த்துருவோம், என்ன ஆகிட போகுது. கரெக்டாக யார் சிஎம் வந்தா நல்லா இருக்கும்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான். இந்த போட்டியில வந்து விஜய் இருக்காரு, எடப்பாடி இருக்காரு, சீமான் இருக்காரு. எப்படி பாக்குறீங்க சீமான்? அது நமக்கு ஐடியா இல்லை, நமக்கு மு.க. ஸ்டாலின் தான். விஜய் அவர் போட்டியா பாக்குறீங்க? அவருக்கு என்னங்க அனுபவம் இருக்குது? அவருக்கு அந்த அளவுக்குலாம் அவர் நடிக்கிறதுக்கு மட்டும்தான், நடிச்சுக்கிட்டே இருந்தாலே அதுவே நல்ல விஷயம்தான். அது அனுபவம் இருக்கிற எடப்பாடி எப்படி இருக்கும்? அது அவர் ஒன்றுத்துக்குமே வேஸ்ட் தான். அது நம்மளை பொறுத்தவரை இப்போதைக்கு இருக்கிறதே நல்லது தான். ஆனா ஏன் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் செய்கிறது தான் தேவை. மக்களுங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்குறவங்க யாரும் தேவை கிடையாது. ஆனா சிறுபான்மையினருக்கு வாக்குகள் எப்பவுமே திமுகவுக்கு தான் விழுவும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? காரணம் என்ன, ஒரு மக்களுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக செய்கிறாப்புல, எல்லாத்துக்குமே தெரியுது, விழிப்புணர்வு மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றது. அதுதான் கரெக்டு தான். ஆனா சில குறிப்பா வந்து நம்ம சிறுபான்மையினர்ல இந்த முஸ்லீம் கிறிஸ்தவர்லாம் அந்த நேரங்களில் மட்டும்தான் குல்லா போட்டுக்கிட்டும் சர்ச்சுக்கும் வந்து இவங்கெல்லாம் வர்றாங்க. அதை பார்த்து வந்து மக்கள் ஏமாந்துடுறாங்கிறாங்க. இது எப்படி நான் பார்க்குறேன்? இல்லை, அவர் நார்மலாக ஆல்ரெடி கரெக்டாக தான் இருக்காங்க. ஏன்னா மக்கள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்குறாங்க. சிறுபான்மையினர் தலித்துகள்ன்றதெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்குறதுனால எல்லாம் கரெக்டாக இவர் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு சில பேருக்கு வந்து அது வேறு மாதிரி தெரியும். பொலிட்டிக்கலில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ. எப்படி பார்க்குறீங்க இந்த விஜய் சீமான் அவங்க வருகையெல்லாம்? நல்லது தான் ப்ரோ, யாராவது புதுசாக வந்து நல்லது பண்ணால் நல்லது தான். நீங்கள் 2 பேரில் யாரும் சாய்ஸ்ன்னு யாரும் இருக்குது? ஏன்னா புதுசாக இப்போ இணைப்பணி எப்படி இருந்துச்சு, இப்போ விஜயும் சீமானும் வந்திருக்காங்க, புதுசாக மக்களுக்கு நாங்கள் பண்ண போகிறோம். ப்ரோ நான் சீமான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். விஜய் எனக்கு பிடிக்கும், ரொம்ப நல்ல ஆக்டரு. எனக்கு சீமான் பிடிக்கும். பர்சனலாக இதெல்லாம் பர்சனல் ஒப்பீனியன் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் வந்தால் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். ஆனால் சீமானுக்கு அவர் பேசின அவர் எடுக்கிற அரசியல் கூட அரசியல் முன்னெடுக்காரு, அதுக்கான வாக்குகள் கிடைக்கல. என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏன்னா சீமான் போராட்டம் இல்லை பிரதர், இது ஃபேம் தான் பிரதர். அரசியலுன்றது பெரிய ஆணிவேர், ஆலமரம் போல், சரிங்களா? அது ஒருத்தவங்க அடிப்படையில் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ டிஎம்கே எடுத்திங்கன்னா தலைமுறைகள் நிறைய இருக்குது, ஏடிஎம்கே எடுத்திங்கன்னா தலைமுறைகள் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? அது மாதிரி இப்போ தான் வந்திருக்காரு சீமான். வந்து என்ன ஒரு 10 வருஷம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர் போராடுறது. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். விஜய் வருகை சீமானை பாதிக்கிறது எப்படி பார்க்குறீங்க? ப்ரோ விஜய் வந்து நல்லா படித்தவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகேங்களா? அவர் வந்து நல்லது பண்ணுவார், கண்டிப்பாக நம்புகிறோம். அவரோட இருக்க டீம் எல்லாமே நல்ல டீம் தான். ஒருவேளை சீமானும் விஜய் கூட்டணி வச்சு நல்லா தான் ப்ரோ இருக்கும். நினைக்கிறீங்களா? அதை பற்றி ஐடியா இல்லை. 2 பேரும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவருக்கு ஒரு நல்ல ஒரு நாலேஜ் இருக்குது, பொலிட்டிக்கல் நாலேஜ், எக்கனாமிக் நாலேஜ் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ மேபி அவங்க பார்ட்னர்ஷிப் போனாங்கன்னா நல்லா தான் இருக்கும். அரசியல்